Hi friends, வணக்கம். இன்னைக்கு ஒரு நார்மலான எங்களுடைய டே, அதே மாதிரி நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு அம்மா கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து வீடியோ கால் பண்ணி, வீடியோ காலோ இல்லை ஆடியோ காலோ, வீடியோ கால்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெடியாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ ஆடியோ கால் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய பிளானு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் இட்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு இட்லி தட்டை எடுத்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ சின்ன பிளான் தான். ஃப்ரைட் இட்லி பண்ணிவிட்டு இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. ஸோ நாங்கள் வந்து பிரான்ச் மாதிரி சாப்பிட போகிறோம். பிரான்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு அனியுடைய ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணோம். என்ன மாம்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணுற பிளானா சொன்னேன். ஓ சின்ன பிளான், சாரி. இவர் வேற ஒருத்தர் இங்கிலீஷ் டியூஷன் வியாதியார் மாதிரி வந்து சைட்டு நின்றுட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே, இதான் சின்ன பிளான் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் போயிட்டு அணியை வந்து இது பண்ணி அந்த பார்ட்டி லிட்டில் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வர கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பீட்சா கொடுப்பாங்க. கரெக்ட்? நானும் கிருஷ்ணா வந்து செல்ஃபி வீடியோ எடுப்பேன். கேமரா பாருவா. ஆமா, கூட்டம் அலை மோதிரு. எங்க ஷர்ட்டா? ஹாய். நானும் கிருஷ்ணா வந்து செல்ஃபி வீடியோ எடுப்பேன். கேமரா பாருவா. ஆமா. எந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஆச்சுமா உனக்கு? குணசேகரன் ஹாஸ்பிட்டல், டி நகர், பாண்டி பஜார்ல இருக்கு குணசேகரன் ஹாஸ்பிட்டல். எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து என் ஃப்ரெண்டு மீரா சூரியநாராயணன் சொல்லிட்டு அவங்கதான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே பண்ணிருக்காங்க. அவங்க அதனால தைரியமா சொன்னாங்க, நீ போ சொன்னா. அங்க நல்ல பெஸ்டான இது, நல்ல ஹைஜீனிக் டாக்டர் வந்து சீஃப் டாக்டர் மனுலட்சுமி. அவங்க எப்ப போன் பண்ண அழகா ரிப்ளை பண்றாங்க. நான் தான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப உடனே ரிப்ளை வரும். அவங்கதான் மீரா தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களும் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு சார், நீ கண்டிப்பா இப்போ நான் தைரியமா கேரண்டி தரேன். அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னா நான் போய் பாரு எதுக்குன்னு சொல்லிப்பேன். அப்படி கிடையாது, நீ அங்கதான் போறங்க, கண்டிப்பா சரியாடான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்க. அவங்க பேச்சு நம்பிதான் நிச்சயமா போனா நிச்சயமாக 100%. ஆனா அவங்கதான் சிஸ்டருக்குனே கண்டுபிடிச்சாங்கல்ல? ஆமா, அவங்கதான் சிஸ்டர் கண்டுபிடிச்சது தெரியுமா. மத்தவங்க எல்லாம் வேற இதுதான் சொன்னாங்கல்ல. கண்டுபிடிக்கல, அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. சஸ்பிஷியஸ் சிஸ்டர்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணும்போது சிஸ்டரும் பார்த்து எடுத்துட்டு ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நாங்க பயாப்சி அனுப்பிச்சிருக்கோம். எல்லாமே பயாப்சி அனுப்புவாங்க. இருந்தாலும் சிஸ்டர் அனுப்பிச்சு நிறைய ஸ்பெஷலா கேட்டுட்டு ஒண்ணும் இல்ல, நார்மல், எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். எங்க இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்? பாண்டி பஜார். ஸ்ட்ரீட் நேம் வந்து மறந்துட்டேனே, குணசேகரன் ஹாஸ்பிட்டல், பாண்டி பஜார். ஆனா சூப்பர்மா. சரிம்மா. கிரசன்ட் ஸ்ட்ரீட், கிரசன்ட் பார்க் ஸ்ட்ரீட். ஓகே, கிரசன்ட் பார்க் ஸ்ட்ரீட் எக்ஸாக்ட்டா. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். அது இன்னும் அது பிரான்ச் இது கூட இருக்கு. மீரா இருப்பாங்களே அந்த ஏரியா, நங்கநல்லூரா? பிளேஸ் வர மாட்டேங்குது சார். போரூர்ல கூட இருக்கு பிரான்ச். ஓகே. கிரசன்ட் பார்க் ஸ்ட்ரீட் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். அது இன்னும் அது பிரான்ச் இது கூட இருக்கு. மீரா இருப்பாங்களே அந்த ஏரியா, நங்கநல்லூரா? பிளேஸ் வர மாட்டேங்குது பிரான்ச். ஓகே. கிரசன்ட் பார்க் ஸ்ட்ரீட் வேற என்ன பிளான் இன்னைக்கு ஃபுல்லா கலப்பு கொடுக்கணும். ஏன்? ஹெச்ஐவிலேருந்து நம்மளுக்கு வந்து வயலேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டான். உங்கள் லான் ஃபுல்லாக ஒரு இது வந்துடுச்சு, வீட்ஸ்லாம் வந்துடுச்சு. யார் தப்பு? இவன் தான், நம்மளோட இந்த ட்ரூ கிரீன் வச்சுருக்கோமே. என்ன ஸ்ப்ரே பண்ணான்னு தெரியல, ஃபுல்லாக வீட்ஸாக வளர்ந்துருச்சு. சே, அது வேற மாதம் $50. ஆமாம், ஒரு இதுக்கும் $59. இல்லை,
பைசா கொடுத்து சூனியை வச்சுக்கிட்ட ஒரே ஆளுங்க நம்மள தான் இருப்பாங்க. இதுக்கு அப்படியே விட்டுருந்தா கூட அது ஒழுங்காக இருந்திருக்கும். அது வளருதோ இல்லையோ, செத்து போனால் கூட பிரச்சனை இல்லை. வீட்ஸ் வளராமல் நமக்கு இது வர வயலேஷன் நோட்டீஸ் வந்துச்சு. அதனால நாங்கள் இன்றைக்கி வந்து ஆமாங்க வந்து ஃப்ரைட் இட்லி வந்து நான் வந்து சூப்பரான இந்த பேனில் தான் பண்ண போகிறேன். இது வந்துட்டு குக்கிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சாரிங்க, குக்கர் கிங்க. ஸோ இவங்களுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புரியல என்னது குக்கிங் கிங் நானு, இது குக்கர். அதுக்கு நீங்கள் குக் பண்ணணும்ப்பா, குக் பண்ணாதான் குக்கிங் கிங்கு. சரி ஓகே விடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யா மாம்ஸ் நமக்கு ஹெச்ஓவில இருந்து இது வந்தது, அதை பற்றி சொன்னீங்களா ஃபஸ்ட்டு? ஸோ என்னென்னு எடுங்க, ஓப்பன் காரோ. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்டு. இது டோட்டல் வந்துட்டு எவ்வளோ பீஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஒரு லிட்டு. இதில் இருக்கிறதுலே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஆக்சுவலி. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் யா என்னதான் வந்துட்டு நம்ம வீடு சமையல் பொதுவாக யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு இந்த ஹாப்பினஸ் இங்கே வச்சுருங்க. ஹாப்பினஸ் வந்துட்டு கைஸ்க்கு வருமா இல்லையன்றதில்ல, விமன்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். எனக்கு இந்த ஹேண்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான கலரு. யா ஹேண்டில் இந்தாங்க, ஹேண்டில் இருங்க, சூப்பர்ல இந்த ஹேண்டில் இது மாதிரி இருக்கு. ஆனால் இது யா பாருங்களேன், குக்கர் கிங். இதில் ஆக்சுவலி நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ண கலர் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீமிஷ் கலரு வித் இந்த மாதிரி இவங்க இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபும் இருக்குது. நான் இது தான் சூஸ் பண்ணேன். பிளாக் ஒன்று இருந்தது, எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக இதுவாக இருந்ததா. இது வந்துட்டு ஒரு மாதிரி எலிகண்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இதுதான் நான் சூஸ் பண்ணேன். இட்லி மாவு போன வாரமே அரைச்சி வச்சுட்டேன்னா, ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் இட்லி புளிச்சிருச்சு. ஆனால் வந்து ரொம்ப நாள் ஃப்ரைட் இட்லி பண்ணலான்ற யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் தான் சரி ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி பேனில் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒட்டவும் ஓட்டாது. இது இது பேனா சூப்பர், ஒட்டவும் ஓட்டாது. இது எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்களேன், ஓக் மாதிரி இருக்குது. மாம்ஸ் அங்கே பாருங்க, அதை பாருங்க. இல்லை இதெல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் போல இருக்குது. பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா இது கூட அழகாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாமல் அழகாக செமையாக வரும். Yeah, you can keep it. This one is the margarita pizza, and then I've got your lobster corn chowder, and the half Mediterranean. Thank you. Absolutely. Is there anything else we need at the moment? Have a garlic over there. One more time? Oh, yes. I'll be right back. Good. Oh, இது விழாம இருக்கிறதுக்காக இது போட்டிருக்காங்களோ. ஓ அவ்வளோதான். இங்கே பாருங்க, சூப்பரான இது. அதுக்கப்புறம் அதுக்கான லிட் அங்கே இருக்குது. பயங்கர செமையாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த அந்த நல்லா இருக்குல்ல, அது ஓக் மாதிரி தான் எனக்கு இருக்கிறதுல. வாக், அது பேர் வாக். நான் நினச்சேன் இவ்வளோ நாள் ஓகுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது பேர் வாக்கா? ஓகே சரி ஓகே. யா சைனீஸில் வாக்குன்னுவாங்க. ஓகே சரி. ஐய் சும்மா இருங்கப்பா, ஏன்ப்பா. ஸோ நம்ம வந்து இதில் வந்து இட்லியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு அந்த சில்லி இட்லிக்கு பண்ணிக்கலாம். சரி ஓகே. இல்லை இல்லை இல்லை, இது வந்து இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகும். இது வந்து ஐ திங்க் இதுக்கு ஒன்று, இது ரெண்டுத்துக்கும் ஒன்று. அந்த சின்னதுக்கு அது. நமக்கு யூஸ்வலாக இது தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தெலாம் நறுக்கிட்டு ரெடி பண்ணிப்போம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். ஸோ இது இட்லி பண்ணியாச்சுங்க. இதான் சுட சுட இட்லி. இல்லை கலாய்க்கிறீங்களா? ஆமாண்ணே, ஆவி வருது பாரு. ஆமாம், கொஞ்சம் அது ஆறட்டும், அப்போ தான் வந்துட்டு ஃப்ரை பண்ண முடியும். அன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைட் இட்லிலாம் பிடிக்காது அவருக்கு. அவருக்கு வந்து இட்லினாலே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இட்லி அப்படியே கொடுக்க போகிறேன். லைக் சும்மா இது மாதிரி கிரேவி தொக்கு மாதிரி வச்சுட்டு. ஏன்னா எதுக்கு அவனுக்கு பிடிக்காத ஐட்டத்தை வந்து கஷ்டப்படுத்தி இது பண்ணணும், அதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ இட்லி ஆறினோடனே கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து கிரேவி பண்ணிப்போம். பார்க்கலாம் எப்படிதான் நம்மளுடைய
வாக். am I correct? Yeah. வாக் ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்ப்போம். சதீஷ் வந்து நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. மாம்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ பிரியாணி பண்ணீங்க? போன 2023 பர்த்டேக்கு பண்ணீங்க. கரெக்டா? அந்த பிரியாணி கேட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா சதீஷோடைய பிரியாணி சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ பண்ண போறீங்க திரும்ப? அந்த கொடுமை வரையா? ஏய் இல்லை, நான் கொடுமையே சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருந்தது. ஏய் இங்கே பாருங்களேன், ஒட்டையே விட்டாமல் எவ்வளோ நல்லா இருந்தது. அம்மாவை தான் நல்லா மிஸ் பண்ணுறோம் இல்லை? ஏன்னா என்ன கோச்சோன்னு கடலை இது போடுறீங்க? பரவாயில்ல, போட்டாச்சு விடுங்க. இல்லை பேன் ஹீட்டாக தான் இருக்குது, அதனால டக்குன்னு போட்டு விட்டேன். அம்மாவை தான் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்னிங் நான் கொஞ்சம் நேற்றுலாம் வரைக்கும் காலையில் கடகடன்னு எழுச்சி சமைச்சு வீக்கெண்ட் ஆனால் காலையில் எழுந்து சமைச்சிடுவோமா. ஸோ அதனால் வீக் டே ஆனால் காலையில் எழுந்து கடகடன்னு சமைச்சிடுவோமா. அதனால் வீக்கெண்ட் ஆனால் வந்துட்டு அப்பவும் காலையில் தான் எழுந்துருவேன். அனி வந்து எப்பவுமே வந்துட்டு லேட்டாக எழுந்துப்பான். ஸோ அவங்க கூட சைடில் படுத்துக்கிட்டே வந்து ஃபோனு நோண்டுறது வந்து சுகம் இருக்கும் பார்த்தீங்களா. எதுவுமே பண்ணாமல் தூங்கவும் போகிறதில்ல. ஆனால் வந்து ஃபோன் நோண்டுற சுகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பெட்லேயே படுத்துக்கிட்டு அப்படியே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன் வீக்கெண்ட் ஆனால். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுடைய லன்ச் டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூஸ்வலாக சீரியல் தான் வச்சுருப்போம். கரெக்டாப்பா? யூஸ்வலாகவே சீரியல். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் 2 காலங்காத்தால எழுந்துக்கிற கோழி குட்டிங்க இருக்குதுங்க. ஒன்று வந்து சதீஷ், இன்னொன்று வந்து கிறிஷ். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் சீரியல் சாப்பிட்ருவாங்களா. அதனால் அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுனால அப்படியே போயிடும். இன்றைக்கி வந்துட்டு சரி ஓகே பிரான்ச் மாதிரி சாப்பிட்டோன்னா 11 o'clock பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுவோன்றதுக்காக நாங்கள் பிரான்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா இன்றைக்கும் அதே சீரியல் தான். சீரியல் சாப்பிட்டு மத்தியானம் சாம்பார் இல்லை ரசம் இல்லை எதனா பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு இதனால மாம்ஸ் நான் உடன் கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஸ்டீல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் நான் உடன் தான்ப்பா யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா வந்து சீரியல் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் உடன் யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்குள்ளே இட்லி ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நல்ல இட்லி வந்துட்டு ஆறிடுச்சு. அதனால் எடுத்துருவோம். நம்ம துணி இட்லி மாதிரி ஒன்றா பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் இல்லை? அது வந்து போயிட்டு எப்போ நினைக்கிறீங்க? அது போயிட்டு என்னாச்சு இப்போ? ஒன்றும் ஆகலப்பா, அதை வதக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அதுக்குள்ளே அதை வச்சு கொடுத்துருவோம். எதுங்க இட்லி பொரிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரேவி மாதிரி பண்ணிட்டு ஃப்ரைட் இட்லிக்கு அதில் வந்து போட்டு ஆல்மோஸ்ட் மஞ்சூரியன் மாதிரி ஃப்ரைட் இட்லி ஆர் சில்லி இட்லி. இல்லை சில்லி ஃப்ரைட் இட்லி. ரோலிங். அதான் இஞ்சி பூண்டு இங்கே சைடில் வந்து யூஸ்வலாக நீட்டு போன இட்லியை வச்சு பண்ணுவாங்க நம்ம. ஆமாம், இன்னைக்கு வந்துட்டு மசாலா இட்லி சாப்பிடணும்னு, ஃப்ரைட் இட்லி சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால இந்த பேன் ரொம்ப நல்லா இருக்கு மாம்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ட்ரை? ஒரு மாதிரி ஒட்டாம ரொம்ப நல்லா வரல. அதுவும் இந்த ஹேண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இல்லை பாத்திரம் சூப்பராக இருந்தாலே சமைக்க ஆசையாக இருக்கும்வாங்கல்ல. கொஞ்சோண்டு பெப்பர்.
ஓ வெள்ளரிக்காவோட பெப்பர் வச்சு சாப்பிட்டீங்களா? ஐயோ அதில் உப்பு இருந்துதா? அப்போ அந்த இதில் உப்பும் போட்டிருக்கீங்களா? அட பாவி. சரி ஓகே, உப்பு நான் கம்மியாக தான் போட்டேன், கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெள்ளரிக்காக்கு சாப்பிட்றதுக்கு பெப்பர் எடுத்திருக்காரு, எனக்கு அது தெரில. சரி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க மேம்ஸ்? ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. என்னது இது? நைட் ரைடர்ஸ் வர்சஸ் அப்பா பாக்குற டவுனுக்கும் என்ன பாருங்க. ஏய் 10 நிமிஷம் நீ கலப்பற வச்சிருந்தா. இங்க வந்துட்டு இது பாருங்க ரைஸ் எப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்கா. இது வந்து இப்பவே ஆட் பண்ணக்கூடாது, அப்படி கடைசியா எல்லாம் முடிஞ்சோடனே. ஆக்சுவலாக கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லியும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். கொத்தமல்லியை வந்து ஃபுல்லாக கார்னிஷ் பண்ணி விட்டுருணும் கடைசியாக, இதுவும் கொத்தமல்லியும். அப்போ செம்மையாக இருக்கும். சரி ஓகே, ஃபுல் சைடும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அணியை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கோம். என்னத்த? ஏன் சொல்லுங்க? ஏன்? ரைஸ் சாதம், இட்லி ஃப்ரைட் இட்லி எல்லாம் தேவையில்ல. இட்லி மாவு நீங்க அரைச்சி வச்சிட்டோம்னா போதும். லெமன் ரைஸ் அவ்வளோதான். குழந்தைக்கு விதவிதமான தேவையில்ல, மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் இல்லை இல்லப்பா. ஆயில் இருக்கு அங்க இருக்கு பாருங்க, போதாது. சொல்லுங்கம்மா. அவ்வளோதாங்க, இதுவே இல்ல ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ரைட் இட்லி. சூப்பர் இட்லி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ண இட்லி எல்லாம் தூக்கி பாருங்க எவ்வளவு முறுமுறுன்னு இருக்குங்க. இது அப்படியே சாப்பிடலாம். ஃப்ரை பண்ண இட்லி எல்லாம் தூக்கி இதுல போட்டு இது ஆனா உடனே சாப்பிடணும், ஏன்னா அப்பதான் அந்த முறுமுறு இதெல்லாம் போகக்கூடாது. ஃபுல்லா இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது நல்லா சைனீஸ் ஃபுட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த பேனு. மாம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. நல்லா இருக்குல்ல பார்க்க. நான் சொல்றேனே, இது சைனீஸ் ஐட்டம் பண்றதுக்கு, இப்போ மஞ்சூரியனு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. சரி ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இருக்கு செம்மையா இருக்கு. என்னடா கிருஷ்மா? நல்லா இருக்கு. கிருஷ்யா ப்ரூடுப்பா, நல்லா இருக்கு. வெளியே பயங்கர போலனுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்க போலன். இங்கே பாருங்களேன். ஸோ சதீஷ் வந்துட்டு ப்ரெஷர் வாஷர் இப்போ தான் எடுத்து வச்சிருக்காரு. நான் வந்து அங்கே வெளில வச்சிருங்களேன், நான் வந்துட்டு வேறு தொட்டியில் வச்சிடறேன். ஸோ சம்மர் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா செடியிலலாம் வந்து லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வெளியே போயிட்டு என்னென்ன செடி அப்படியே வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு எந்த செடியும் வைக்க போகிறதில்ல இந்த வாட்டி. என்ன மாம்ஸ்? ஸோ இங்கே பாருங்களேன், பயங்கரம் இந்த வாட்டி. ஆக்சுவலாக நான் ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக வந்து படுத்துட்டேன் அந்தளவுக்கு. இது வந்து அடுப்பு இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணி ஒரு நாள் வச்சேன், ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே மொத்தமாக இது பண்ணிக்கலாங்க. நான் மாவு அரைச்சிட்ருக்கேன். சரி ஓகே, நம்ம உள்ளே போயிடுவோம். ஏன்னா மாஸ்க் இல்லாமல் இங்கே இது இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இது பண்ணும்போது ஃபுல் போலன்னு வெளில பக்கம். என்ன மாம்ஸ்? ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக நான் ஒரு நாள் கழுவி விட்டேன், அதுக்கப்புறம் போலன்னு வரல. அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ஓகே லாஸ்ட் வீக்லேருந்து இல்லைல்லப்பா மழை வந்ததுக்கப்புறம். ஆமாம், உங்கள் பேண்ட் அதுலலாம் போலன்னு ஒட்டியிருக்கு. நீங்கள் டோரில் சாஞ்சி, ஆமாம் டோரில் சாஞ்சிங்க போல இருக்கு. க்ரீனாக இருக்குது. போன வருஷமோட இந்த வருஷம் ரொம்ப மோசம் இல்லைப்பா? ஏன்னு தெரில, இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு சதீஷ் வந்து ஃபுல்லாக கழுவி விடட்டும்,
அதுக்கப்புறம் எப்படி டர்ன் அவுட் வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போய் கார்டன்லேயும் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், இன்றைக்கி பெருசாக இல்லைல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்மி மத்தியானம் லன்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்விம்மிங் பூல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பெரிய ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போவே சொன்னால் சுவாரஸ்யம் குறைஞ்சி விடும். சரி, நான் இதை மூடுறேன். அவ்வளோதாங்க. சதீஷ் வந்து இங்கே பாருங்க பயங்கரமாக க்ளீன் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பர் டூப்பர் க்ளீன். ஆக்சுவலி இடம் ஃபுல்லாக அந்த க்ரீனெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான், இதோட நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இல்லை அடுத்த வாரம், ஏன்னா இந்த வீக்கெண்ட் முடிய போகுது, மேபி அடுத்த வாரம் இப்போ வந்துட்டு நம்ம மேட்டெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லாக சதீஷ் வாஷ் பண்ணி விட்டுட்டார்ல. ஸோ நான் இப்போ வந்துட்டு பேக்கேட் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்புறமா கிளியர் பண்ணணும். ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தீங்கன்னா லைக் இந்த வாட்டி ஸ்னோ நல்லா பெஞ்சுதா, அதில் வந்து பாதி ஸ்ட்ராபெரி செடி செத்து போச்சு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் செடி மட்டும் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் வந்து முந்தா நாள் வந்து கொஞ்சம் எடுத்தேன். ஸோ இன்னமும் கொஞ்சோண்டு இருக்குது இந்த வாட்டி. ஆனால் போனதில் எவ்வளோ இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நிஜமாக அவ்வளோ இருந்ததுங்க. லிட்ரலி நான் ஸ்ட்ராபெரியே வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பல் தான். தட்ஸ் ஓகே அட்லீஸ்ட். ஆனால் வந்து இது வந்து ஒர்த்துட்டு. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து இந்த மாதமே ஆகுது, அதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு ஸ்ட்ராபெரிஸ்லாம் கிடைக்குதுல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எதை போடுறீங்களோ இல்லையோ ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் போட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்துட்டு விளைச்சல் கொடுக்கும். பாருங்கள், இன்னும் ஃபுல் இதுலேயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டன் பெட்டு அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு நிறைய இருந்திருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த வாட்டி. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது பாருங்கள், இங்கே இருக்குது. மேபி இதெல்லாம் நாளைக்கு. இது இங்கே போயிடுச்சு, இதுவும் இங்கே போயிடுச்சு. இதெல்லாம் மேபி நாளைக்கு இல்லை. இது நல்லாயிருக்கு, போயிடுச்சு. இது போட்டுருவோம். நாளைக்கு கொஞ்சம் பழுக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2. அவ்வளோதான் இருக்குது. இது ரோஸ்மெரியும் வந்துட்டு பெரினியல் பிளான்ட் தான். ஆனால் நமக்கு ரோஸ்மெரியும் எப்பவுமே வளரும். இங்கே இருக்குது கொஞ்சம். அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து கவர் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நல்லா வளரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி வந்து கருவேப்பிலை கொண்டு வந்துட்டேன். வெளியே செத்துரும்னு நினச்சேன் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் அது பொழைச்சிக்கிச்சு நம்ம கருவேப்பிலை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா பூசணிக்காய் விதை இருந்தது, அம்மா காய வச்சு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே டிஷ்யூ பேப்பரோடு தான் இதில் போட்டேன். அது முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் பெருசாக நட்டு வச்சு இது பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு யார் இது பண்ணுவா. ஸோ இன்னைக்கு தான் நான் வந்துட்டு கற்பூரவள்ளி வெளியே வச்சேன். அதுக்கப்புறம் மேப்பிள் ட்ரீ இது பொழைச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் இந்த கார்டன் பெட்டெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு பேர் மறந்து போச்சு. செம்பருத்தி மாதிரியே வளரும், மறந்து போச்சு, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. செம்பருத்தி மாதிரியே பூக்கும். ஸோ இது வந்து பே லீவ்ஸ் ஆக்சுவலாக. இது வந்துட்டு மம்ஸ் சாமந்தி. இங்கெல்லாம் வந்து இது வருது முடக்காத்தான் கீரை, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி இது பண்ணணும் ப்ராப்பராக. இதுவும் இந்த செம்பருத்தி தான். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பார்த்திங்களா ஃபுல்லாக எப்படி அரிச்சிருக்குன்னு, பூச்சி அரிச்சிருக்கான்னு, அழகாக பூத்துருக்குன்னு பூச்சி அரிச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஆர்கானோவில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, போன வாட்டி நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆனியன்னு மேலே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சின்ன வெங்காயம் மாதிரி மேலே தான் வரும். ஸோ அதுதான் இது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து வெங்காயமாக மாறிடும். நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இந்த இடம் அப்படியே வந்து இந்த இடம் வந்துட்டு
4 ஒரு வெங்காயம் சேர்ந்து வரும். நம்ம அதை வச்சோம்னா அதுலேருந்து அப்படியே வந்துட்டு முளைச்சி வருங்க. இந்த வெங்காயத்தாள் கூட யூஸ் பண்ணலாம். இது பயங்கர வசமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்விம்மிங் பூலு. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க நமக்கு கொடுத்துருக்குது இது வந்து பில்டரே போட்ட ட்ரீ தான். இது வந்துட்டு மேப்பிள் லீவ் ட்ரீ. இது ஃபாலில் வந்து ஆரஞ்சாக மாறிடும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் டைமில் வந்து பூக்கிற மாதிரி இதுவும் வச்சுருக்காங்க. இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் இந்த க்ரீன் கலரில் இதுவாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ரெட்டாக ஆகிட்டு அழகாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு மேப்பிள் ட்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரோடு தெரியாத அளவுக்கு நிறைய ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அழகாக ஸ்ப்ரிங்கில் இதுவாகும். ஸோ இது வந்து இங்கே நம்ம உள்ளே இருக்க வாழை மரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இன்கேஸ் நம்மளால் தண்ணி ஊற்ற முடியலன்னா தொட்டியில் இருந்தால் யாரானா ஊற்ற சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளானு. இங்கே ஒரு ஜாப்பனீஸ் மேப்பிள் வச்சுருந்தோங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு டெட்டு, கீழேருந்து மட்டும் வருது. ஸோ ஏன்னு தெரியல. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்பிள் மரம் செத்து போன மாதிரி ரத்தம் கட்டின மாதிரி இங்கே வந்து இந்த அதாவது நம்ம பிளட் கிளாட் ஆகும்ல ஹியூமன்ஸ்க்கு, அந்த மாதிரி வாட்டர் கிளாட் ஆகிடுமா. ஸோ அந்த மாதிரி வாட்டர் கிளாட் ஆகிட்டால் மேலே இருக்க பார்ட்டெல்லாம் அழுகிடுமாமா. அது பேர் எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட் சயின்டிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இங்கே ஒரு ஜாப்பனீஸ் மேப்பிள். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ப்ளம்ஸு. ஆனால் ப்ளம்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி நமக்கு இது கொடுக்கல. அப்புறம் இங்கே வந்துட்டு ஆப்பிள் ட்ரீ. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு போன வாட்டி செத்து போயிட்டு கீழேருந்து வருது. அதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். இது வந்து கார்டனியா, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது மாதிரி இருக்கும். இது ஹீட்டு, ஏசியுடைய ஹீட்டில் இது செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த மாற்றணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து செம்பருத்தி, இது வந்துட்டு புதினா, அது ராஸ்பெரியும் க்ளீன் பண்ணணும். இதையும் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது ப்ளூபெரியும் பொழைத்து ஏதோ வருது, அந்த ஹீட்னால சாகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தப்பான பிளேஸை சூஸ் பண்ணிட்டோம். இது பக்கத்தில் ராஸ்பெரியில் எதுவும் காய்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரோஸ், இந்த ரோஸும் பாருங்களேன் ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். முடக்கத்தன் கிட்ட நிறையா வளரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க ரோஜாங்க, இதுக்கும் நான் நீம் ஸ்ப்ரே பண்ணணும். இதுதான் வந்து பெரிய ரோஸ். இதில் 2 ரோஜா செடி வச்சுருக்கேன். அதனால் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடம். ஸோ அதுக்கு பின்னாடி அதெல்லாம் வந்து வின்டருக்கு எவர்க்ரீனாக இருக்கும். இதெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் அது வளரும். ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பன்னீர் ரோஸ் நிறைய பேர் எனக்கு லிங்க்கு சொன்னீங்க. நான் தேடியும் பார்த்தேன், என்னால் எனக்கு வாங்க முடியல. ஏன்னா பர்டிகுலராக நீங்கள் சொன்ன அந்த பேரை போட்டு நான் போய் லிங்க்லலாம் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் பன்னீர் ரோஸ்லாம் இல்லை. என்ன அதை மிஸ் பண்ணுறேன். தட்ஸ் ஓகே. எந்த சைட்டில் கிடைக்கும் பன்னீர் ரோஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் போய் வாங்குறேன். ஸோ இது வந்து கல்வாழை. கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டேன், யோசிச்சு சொன்னேன். ஸோ கல்வாழை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக பரவுது. பெருசாக வந்து அழகாக லீஃப் அந்த இடத்துல மட்டும் பூ கொடுக்கும். இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து எல்லோ கலர் பூ கொடுக்கும், இது வந்துட்டு ரெட் கலரு. அங்கே ரோஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ஓகேங்க, அவ்வளோதான் நம்மளுடைய கார்டன் டூர். நம்ம உள்ளே போயிட்டு வேலை பார்க்கலாம்.